ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் லிஸ்டி அனிமி தமிழ் எக்ஸ்பிளைனர். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய சேயோவன் என்ன பண்ணுறான்னா, அந்த எனிமி அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்புல. அட்டாக் பண்ணும்போது இன்னொரு ஸ்லாஷ் பண்ணதுக்கு அந்த எனிமி உடனே தினக்கலந்து போகிறான். அப்போ திடீர்னு தண்டரை வச்சு அவனை ஒரே குத்தி படாத இடத்துல பட்டுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே திரும்ப கீழே காமிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ திரும்ப பவரை கேதர் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த எனிமி அடிக்க வரும்போது அந்த எனிமி மொத்த பவரையும் கேதர் பண்ணிக்கிட்டு தண்டவரோட சுற்றி உடம்பு தண்டரை வச்சுக்கிட்டு கீழே கையிலேயே 2 ஆயுதரை வச்சு சென்னை அடிக்க போகிறதுக்கு அப்போ சுற்றி விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்க சென்னை. அதுக்கப்புறம் சென்னைக்கு மேலே ஒரு தண்டர் ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகுது. இது எனக்கான நேரம்டாண்டு சென் செஞ்சுட்ருக்கு. இது எனக்கான நேரம், ஒன்று அழிக்காமல் விட மாட்டேன். சென் தண்டர் கேதர் பண்ணிக்கிட்டு அவனை ஒரு சைடும் ஒவ்வொரு தண்டர் மேலேருந்து வந்து தாக்கிட்டு இருக்க. அதை முடிஞ்ச அளவுக்கு டேச் பண்ணிகிட்டு இருக்க அந்த எனிமி. இப்போ இது விட மாட்டேன்னாண்டு சுற்றி லாக் பண்ணதுக்கு தண்டர் வச்சு இப்போ பாரு உன்னை எப்படி அடிக்கணும்னு. அப்போ மேலேருந்து 9 ஹெவன்லி தண்டர் அப்படின்ட்டு ஒரு தண்டர் வந்து மேலே பட்ட செகண்ட் அவன் கறி போயிட்டு இல்லை யோசன் வந்து பக்கத்தில் போய் பார்த்து தொட்டு பார்க்க அவனை சுத்தமாக சாம்பலாக போயிட்டான். அதோட எங்கேயும் காப்பாற்றிட்டீங்க. இது 9 ஹெவன்லி தண்டர் தானே, இது எப்படி கிங்காலமோட தான் பண்ண முடியுமே. இது பண்ணிட்டு உண்மையிலேயே திறமையான ஆள் தான். அப்போ இவன் எனிமி வந்து ஹீரோ எல்லாத்தையும் தாக்க பார்க்கறதுக்கு அப்போ மேலேருந்து பறவைகள் எல்லோரும் சேர்ந்து எனிமியை அப்புறம் அழிக்கிறதுக்கு பார்க்க அப்போ விங்ஸ்லேருந்து ஒவ்வொரு ரெக்கையும் போய் அவங்க எல்லோரும் எனிமியை அப்புறம் அடிக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் என்னோடய உதவியை வாங்கிக்கிட்டு சொல்லத்துக்கு திரும்பி எங்கள் ஒரு புயலை உருவாக்கி மொத்த எனிமி கீழே நாக் அவுட் பண்ணதுக்கு பின்னாடி திரும்ப ஒரு எனிமி வந்து யாரும் அழிக்க பார்க்கும்போது இவனை மேலே இருந்துக்கிட்டான்னு சொல்கிறான். அவங்க நீலாம் எப்படி இங்கே வந்தீங்க, இது நம்ம பறவைகளோட எதிரியாச்சு, நம்ம ட்ராகன் கிளானோட எதிரி பறவைகள் எல்லாமே இவங்கள போய் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய பறவை வந்து அவனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் இத்தனை முடிஞ்சு எல்லோரும் ராஜ் பண்ணிட்டு இருக்காங்க எனிமி படம். அப்போ திரும்பி பார்க்காம ஓடத்துக்கு அப்போ யோசான் போய் முன்னாடி எதிரணி அப்போ அவனோட உடம்பு 2ஆக வெட்டி எரியத்துக்கு யோசான் கரெக்டாக வெட்டி எறிஞ்ச உடம்பு துண்டாக போயிடுச்சு. அப்போ ஒரு பறவை பொண்ணு வந்து கீழே இறங்கி வரா. இது ஹீரோட தங்கச்சி. ஹீரோ யோசான் என்ன சொல்லிட்டாவும் தலையில் எப்படி ஒரு கொம்பு வந்துச்சு, ஆமாம் என் தலையில் கொம்பு வந்துச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஆனால் அந்த பறவை பொண்ணு இங்கே வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறான் எங்கள்